ஃப்ரெண்ட்ஸ், மகாலட்சுமி செகண்ட் டே வந்து என்ன செய்ய போகிறோம்னா மிளகு குழம்பு, அதுக்கப்புறம் வந்து சக்கரவள்ளி கிழங்கு ஃப்ரை, அதுக்கப்புறம் வந்து லெமன் ரசம் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சக்கரவள்ளி கிழங்கை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து மஞ்சப்பொடி, மிளகுப்பொடி, சால்ட்டெல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். இதை வந்து அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வேண்டாம்னா நீங்கள் வந்து புட்டு மாதிரி கூட செஞ்சு எடுத்துக்கலாம். அப்படியே உதுத்து போட்டு தாளித்து தேங்காய் போட்டு இறக்கிடலாம். எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து தனியாக சேர்த்துருக்கேன். முதல்ல துவரம்பருப்பாக வறுத்து எடுத்துக்கோங்க. அதே வானலியில் ஆயில் விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு எல்லாம் சேர்த்து புளி கரைச்சலை விட்டுருங்க. சால்ட்டு சேர்த்துட்டு இது கொதிக்கட்டும். அப்புறம் அரைச்ச விழுது சேர்க்கலாம். கொதிக்கட்டும். அதுக்குள்ளார வந்து லெமன் ரசம் செஞ்சுக்கலாம். 2 தக்காளி, 2 பச்சை மிளகா போல் இஞ்சி. சைடில் வந்து குழம்பு கொதிக்குது. நம்ம வந்து அரைச்ச விழுதெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். இந்த குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். வந்து பருப்பு தண்ணியை சேர்த்துட்டு சால்ட்டும் சேர்த்துருங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ வந்து தாளிச்சிடலாம். இப்போ வந்து இது வந்து ஆறின பிறகு தான் நம்ம வந்து லெமனை வந்து பிழிஞ்சு விடணும். ஃபர்ஸ்ட் ஸ்பூன் வந்து நான் வந்து ரசப்பொடி சேர்க்குறேன். நீங்கள் வேணால் மிளகு சீரகத்தை கூட தட்டி போட்டுக்கோங்க. வரமிளகா, பெருங்காயம் தாளிச்சுக்கோங்க. வந்து நம்ம லெமனை பிடிச்சி விட்டுக்கலாம். ஒரு இந்த ரசத்துக்கு ஒரு 1/2 லெமன் போதும், 2 லெமன் வேண்டாம். மகாலட்சுமிக்கு டே 2 வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சுட சுட ரைஸு, அதுக்கப்புறம் வந்து மிளகு குழம்பு, லெமன் ரசம், அதுக்கப்புறம் வந்து சக்கரவள்ளி கிழங்கு ஃப்ரை. பலகாரம் வந்து வீடியோவில் லிங்க் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், வேணால் நீங்கள் போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறோன்னா வெள்ளை அப்பம் தான் சேர்க்குறேன். இதுக்கு வந்து ரைஸை வந்து ஒரு 2 கப்ஸ் ரைஸ் வந்து நான் வந்து 2 hours ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதை வந்து வெள்ளை கரைசல் வந்து ஒரு 1/2 கப் எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு வெள்ளை கரைசலை நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதில் வந்து கொஞ்சம் துருவன தேங்காயும் 2 ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காவும் துருவன தேங்காவும் சேர்த்துக்கலாம். வெள்ளை கரைசலை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம அரைச்சி கொஞ்சம் வந்து சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இதில் இந்த மாதிரி விட்டுருங்க. வானலியில் ஆயில் விட்டு இது வந்து நீங்கள் திருப்பி கூட போடணும், அப்படியே மூடி கூட வச்சிடலாம். நம்ம பாருங்கள், இப்படி மூடி வச்சிடலாம். அது நல்லா வெந்துடும். அரிசி அப்போ சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.